வணக்கம் நண்பர்களே, லலிதா பார்மில் இருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு பால் பண்ணை அமைக்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படும்னு பார்க்கலாம். காளை மாடு வளர்க்க இடத்திலிருந்து பால் கறக்கிற இடம் வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல காளை மாடுகள் இருக்க இடம் ரொம்ப முக்கியம். நல்ல காற்றோட்டம் இருக்கணும், விசாலமான இடமா இருக்கணும். அப்போதான் காளை மாடுகள் சுதந்திரமா நடமாட முடியும். சுத்தமா உலர்ந்தா வச்சுக்கிறனா சுகாதார பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். அடுத்து சாப்பாட்டு இடம். உங்க காளை மாடுகளுக்கு நல்ல சாப்பாட்டு இடம் வேணும். ஒவ்வொரு காலுக்கும் போதுமான இடம் இருக்கணும். சுத்தமான தண்ணீரும் சாப்பாடும் எளிதா கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது பால் உற்பத்தியே அதிகபட்சம். அப்புறம் பால் கறக்கிற இடம். சின்ன அளவுல பண்ணை ஆரம்பிச்சீங்கன்னா கையாலேயே பால் கறக்கிறது சரியா இருக்கும். ஆனா பண்ணையை விரிவுபடுத்தும் போது தானியங்கி பால் கறக்கிற இயந்திரங்களை முதலீடு செய்யலாம். அது வேலையை எளிதா வேமா செய்ய உதவும். இப்போ பால் பண்ணை அமைக்கிறதுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பால் பண்ணையை தினமும் நடத்துவதற்கான தேவைகளை பற்றி பேசலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.